2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இஸ்ரேல் புறப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமர் மோடியினுடைய இந்த பயண திட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் புறப்பட்டிருக்கிறார். 2 நாட்களில் இஸ்ரேலில் அவர் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமர் மோடி இஸ்ரேல் செல்வது இது 2வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக கடந்த 2017 ஜூலை மாதம் பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இஸ்ரேல் செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2017 பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு செல்வதற்கு முன்பாக வேறு எந்த இந்திய பிரதமரும் இஸ்ரேலுக்கு அதற்கு முன்பு பயணம் மேற்கொண்டது இல்லை. இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்ட முதல் பிரதமர் மோடி தான் என்ற பெருமையை 2017 பிரதமர் மோடி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு செல்லும் பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவருடைய மனைவி சாராவும் வரவேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் இஸ்ரேல் பிரதமரும் பிரதமர் மோடியும் கலந்துரையாடிய பிறகு அவர் ஜெருசலேம் செல்ல இருக்கிறார். ஜெருசலேமில் அந்த நாட்டு நாடாளுமன்றமான நெசட்டில் பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். இஸ்ரேல் நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றக்கூடிய முதல் இந்திய பிரதமர் என்கிற பெருமையும் பிரதமர் மோடி பெற இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனிப்பட்ட இரவு விருந்து ஒன்றையும் அளிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அதிபர் ஐசாக் ஹெர்சோக் அவர்களையும் பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதல் நிகழ்த்தலாம், போர் நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் பிரதமர் மோடி அங்கு சென்றிருப்பது உலக நாடுகளால் உற்று நோக்கப்படுகிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சற்று முன்னதாக அமெரிக்காவினுடைய F-22 போர் விமானம் தெற்கு இஸ்ரேலில் தரையிறங்கி இருக்கிறது. எனவே எந்த நேரம் வேண்டுமானாலும் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழலில் பிரதமர் மோடி அங்கு சென்றிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே வர்த்தக விரிவாக்கம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கெல்லாம் நன்கு தெரியும், ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை இஸ்ரேல் பல நாடுகளை விட முன்னணியில் இருப்பது நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். பிரம்மோஸை விட பன்மடங்கு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஏவுகணை தான் கோல்டன் ஹாரிசான். அந்த கோல்டன் ஹாரிசானை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகள், வர்த்தக விரிவாக்கம் ஆகியவை குறித்தும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பிரதமருடைய இந்த இஸ்ரேல் பயணம் பல அரங்கிலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பிரதமர் மோடியினுடைய இஸ்ரேல் பயணத்திற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் மோடி அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவத உரையை நாங்கள் புறக்கணிப்போம் என்று இஸ்ரேல் நாட்டினுடைய எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டு நாடாளுமன்றத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் உரையாற்றுவதுதான் வழக்கம். ஆனால் அதற்கு மாறாக நீதித்துறை சுதந்திரத்தை அழிக்கும் விதமாக பெஞ்சமின் நெத்தன்யாகு செயல்படுகிறார். பிரதமர் மோடியை அவர் உரையாற்ற அழைத்திருக்கிறார் என்று அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இப்படி பிரதமருடைய இஸ்ரேல் பயணம் என்பது சாதக பாதகம், நேர்மறை, எதிர்மறை என பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.